ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபேட் லாஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஃபேட் நம்ம உடம்புல எப்படி அதிகமாகுது, இந்த ஃபேட் அதிகமாகிறதால நம்ம உடம்புல என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும், இதை நம்ம லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஃபேட்டை ஈஸியாக பர்ன் பண்ண முடியும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். நீங்கள் ரொம்ப ஃபேட்டாக இருக்கீங்க அப்படின்னா அதை எப்படி லாஸ் பண்ணணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட கோச்சிங் மூலிமா நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும், ஸ்கின்னுக்கான நியூட்ரிஷன் எடுத்துக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஒரு மென்னாக இருக்கீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். இதை விட அதிகமாகுது அப்படின்னா உங்கள் உடம்புல இந்த பெல்லி ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, உமனாக இருக்கீங்க அப்படின்னா 80 சென்டிமீட்டருக்குள்ளே இருக்கணும். இதை விட அதிகமாகுது அப்படின்னா உங்களுக்கு இந்த பெல்லி ஃபேட் ரொம்ப எக்ஸஸாக இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு இன்ச் டேப் எடுத்து உங்களோட தொப்புள் சுற்றளவு செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத நீங்கள் இது மூலிமா தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு நான் சொன்ன அளவை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா உடனே நீங்கள் ஃபேட் லாஸ் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். எதுக்காக இந்த ஃபேட்டை நம்ம பர்ன் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லணும். இந்த ஃபேட் அதிகமாக இருக்கிறது தான் உங்கள் உடம்புல வர ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸுக்கு காரணம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் டயபெட்டிஸ். ஸோ இந்த மாதிரி தொந்தரவு வர்றதுக்கு இந்த ஃபேட் உங்கள் உடம்புல அதிகமாக இருக்கிறது தான் காரணம். உங்கள் உடம்புல இந்த மாதிரி ஃபேட் அதிகமாகிறதுக்கு இந்த 2 விஷயம் தான் காரணம். ஃபர்ஸ்ட், நீங்கள் ராங் டைமில் ஃபுட் இன்டேக் எடுத்துக்கிறது. உங்களுக்கு நினச்ச நேரத்தில் நீங்கள் ஃபுட் எடுத்துக்கிறீங்க, அது எந்த டைம்னு நீங்கள் யோசிக்கிறது கிடையாது. ஸோ நீங்கள் எப்போ வேணும்னாலும் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறது உங்களோட உடம்புல ஃபேட் அதிகமாகிறதுக்கு மோஸ்ட் ஆஃப் த ரீசன். ரெண்டாவது காரணம் அப்படின்னா அன்ஹெல்தி ஃபுட் எடுத்துக்கிறது. இந்த ஜங்க் ஃபுட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த மாதிரி உணவு அதிகமாக எடுத்துக்கிறது உங்கள் உடம்புல இந்த மாதிரி எக்ஸஸ் ஃபேட் ஆகிறதுக்கும் காரணம். ஸோ நம்ம 3 வேளை உணவு எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டான நேரத்தில் தான் எடுத்துக்கணும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னா 8 to 8:30 எடுத்துக்கணும். ஆஃப்டர்நூன் லஞ்ச் 12:30 to 1 இந்த டைமுக்குள்ளே நீங்கள் எடுத்துக்கணும். நைட் டின்னர் பார்த்தீங்கன்னா 7 to 7:30 எடுத்துக்கணும். இந்த மாதிரி கரெக்டான டைமுக்குள்ளே எத்தனை பேர் உங்களோட உணவு முறையை வச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஒரு 10 மணி போல் எடுத்துக்கிறாங்க, ஆஃப்டர்நூன் லஞ்ச் ஒரு 3 மணி போல் எடுத்துக்கிறாங்க, நைட் டின்னர் அகைன் ஒரு 10 மணி போல் எடுத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உணவு முறையை மாற்றி எடுத்துக்கும்போது உங்களோட ஹார்மோன் இன்பேலன்ஸ் ஆகுது. உங்களோட ஹார்மோன் அதோட வேலையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட உணவு முறையை கரெக்டாக வச்சுக்கிட்டா மட்டும்தான் உங்களோட ஹார்மோன் அதோட வேலையை கரெக்டாக செய்யும். நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்கணும், உங்கள் பாடி ஷேப் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா ஸோ உங்களோட உணவு முறையை மாற்றிக்கிட்டு நீங்கள் ஹெல்த்தியான உணவு எடுத்துக்கிட்டாலே நீங்கள் கரெக்டான ஐடியல் வெயிட்டில் இருக்க முடியும். ஓகே சார், நீங்கள் சொன்ன விஷயத்தை இனிமேல் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா எங்களோட வெயிட்டை கரெக்டாக வச்சுக்கலாம், என்னோட பாடி ஷேப் கரெக்டாக வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு இப்போ தொப்பை அதிகமாக இருக்குது, என்னோட வெயிட்டும் அதிகமாக இருக்குது, இதை லாஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம உடம்புக்கு எல்லா விதமான நியூட்ரிஷனும் கரெக்டாக கொடுக்கணும், ப்ளஸ் கேலரி அதில் கம்மியாக கொடுக்கணும். ஸோ அப்படி கொடுக்கும் பொழுது தான் உங்களுக்கு ஹெல்த்தி வேலை வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் லாஸ் நீங்கள் எப்படி வேணும்னாலும் பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மெத்தட் வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் ஹெல்த்தியான வேலை வெயிட் லாஸ் பண்ணணும், என்னோட பாடி ஷேப் கரெக்டாக இருக்கணும், நான் ஃபியூச்சரில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுக்கு நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை நீங்கள் ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட தான் எடுத்துக்கணுமே தவிர உங்களோட ஓன் டிசிஷனில் எடுக்கக்கூடாது. இதை ஏன் உங்களோட ஓன் டிசிஷனில் எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களோட பாடி கண்டிஷனுக்கு நீங்கள் எப்படி எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட வெயிட் ஈஸியாக லாஸ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கும் உங்களுக்கு ஒரு கோச் இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறது ஒரு வெல்னஸ் கோச்சோட ப்ராப்பரான கைட்னஸோட எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் இந்த தப்பு பண்ணுறீங்க. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டை இ-காம் வெப்சைட்டான அமேசான், ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வாங்குறீங்க. இது நம்மளோட ஒரிஜினல் ஃபுட்டு கிடையாது. இதை சாப்பிட்டா உங்கள் ஹெல்த்தில் பிரச்சனை வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு வேணும் அப்படின்னா ஒரு வெல்னஸ் கோச்சை காண்டாக்ட் பண்ணி வாங்குங்க. அப்படி இல்லைனா நம்மளோட நியூட்ரிஷன் கம்பெனியிலே உங்களுக்குன்னு ஒரு ஐடி கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஐடி மூலியமாக வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினல் ஃபுட்டு கிடைக்கும். ஓகே, வெயிட் லாஸ், ஃபேட் லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட் கோச்சிங் தேவை, நம்மளோட நியூட்ரிஷன் ஃபுட் தேவை அப்படின்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் எ கிரேட் டே.